தொட்டதுக்கெல்லாம் உங்க அக்கா மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காத. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாட்டி. நீங்க என்னமோ எல்லாத்துக்குமே ஸ்டேஷனுக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் கூட இருந்து உசுப்பேத்துறதுனாலதான் இவ கண்ணு மண்ணு தெரியாம ஆடிட்டு இருக்கா. ஆனா நான் ஒண்ணு சும்மா இருக்க போறதில்ல பாக்கியா. நீ கோபி மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குற வரைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். தலை முழுக்கிட்ட உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டமால்னு இப்படி அங்கிள் பக்கம் சாஞ்சிட்டாங்க. கண்ணே மணியன்னு கொஞ்ச நாளும் மருமகதான் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சாலும் மகன்தான் சரி. ஆனா ஒண்ணுக்கா, உன் மாமியா ஜெயிலுக்கு போச்சுல, நீ அப்படியே விட்டு இருந்திருக்கணும். நீ சிபிஐ ஆபீசர் மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாது. அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீ கொடுத்த புகாரை மட்டும் வாபஸ் வாங்கிறாத. யார் சொன்னாலும் அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் செல்வி.